ஹாய் ஷுவாஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் ஒன்னோட எபிசோட் 9 தான்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் எதோட முடிச்சோன்னா பாய்ஸுக்கு வந்து நோஸ்லேருந்து பிளட்டு வந்திருக்கும்டா ஜேகேக்கும் ஷுகாக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஆரம் இருந்துட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதோட முடிச்சிருந்தேன், சாரிடா அதோட இல்லை. அதுலேருந்து இது வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் கழித்து நோட் பண்ணியிருப்பீங்கடா, எங்கே பாய்ஸை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து அவங்க அப்பா ஃபோன் பேசிகிட்டு இருக்காருடா, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதோட முடிச்சிருந்தேன். வாங்க அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என்ன மாமா இவ்வளோ சத்தம் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டு அப்படியே கீழே இறங்கி வர்றீங்க. அவரா, டேய் இப்போ யாருக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களா, என்னாச்சு, ஐயோ ஏதாவது ஆக்சிடென்ட் இதாகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்துலேயே கீழே இறங்கி வர்றீங்க. அப்போ உங்கள் மாமா பார்த்துட்டு சரி ஓகே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாருடா. உங்கள் அத்தையாக வந்துட்டு என்னங்க யாருக்கு என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ பதட்டமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது உங்கள் மாமா இருந்துட்டு, இல்லை ஜேகேக்கும் ஷுகாக்கும் இது ரொம்ப உடம்பு சரியில்லையாம்மா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறது தான் ஃபோன் பண்ணி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா வந்து சொல்கிறாருடா. அப்போ நீங்களா, என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ அவர் வந்துட்டு எனக்கு தெரியலம்மா, போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்கள் வந்துட்டு நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறீங்கடா. அங்கே போய் பார்க்குறீங்க. அப்போது உங்கள் 2 பேரும் உள்ள ஐசியூவில் வச்சுருக்காங்களா, நிறைய டெஸ்ட் எடுத்திருக்காங்க, ஆக்சிஜன் மாஸ்க் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு என்னாச்சு மாமா, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கிட்ட போய் கேட்குறீங்க. ஆரம் இருந்துட்டு இல்லை எனக்கு தெரியலை, டாக்டர் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் டாக்டருக்கும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரமும் சொல்லிகிட்ருக்காருடா. அப்புறம் நீங்கள் பார்த்துட்டே வெளியிலே பயத்தோடு உட்காந்துட்ருக்கீங்க. என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து போய் உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து டாக்டர் பக்கத்தில் வந்துட்டு, இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரில, பட் வந்து மூக்கிலேருந்து பிளட்டு வர்றது நிற்க மாட்டேங்குது, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது ஆரம் இருந்துட்டு, நாங்கள் கொஞ்ச நாள் வெளியே இருந்தோம், இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்தோம், வீட்டுக்கு வந்து 1 டே கூட இன்னும் முழுசாக முடியலை, அதனால கூட வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து சொல்கிறாருடா. அப்போ டாக்டர் வந்துட்டு எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஆரம் இருந்துட்டு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம், அங்கே போய் தங்கியிருந்தோம், ஒரு 3 டேஸ் பக்கம் இருந்தோம், அங்கேருந்து தான் வந்தோம் அப்படின்னு சொல்லவும் டாக்டர் வந்துட்டு சரி ஓகே நான் வேறு மெடிக்கல் ரிப்போர்ட்க்கு வந்து சொல்கிறேன், வேறு டெஸ்ட் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து போயிடுறாங்கடா. அப்போ நீங்கள் வந்து ஆரம்ப தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு, என்னாச்சு ஆரம், ஏதாவது பிரச்சனையா, ஷுகர் ஏதாவது சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ ஆரம் இருந்துட்டு, இல்லை ஒன்றுமே சொல்லலை, அவன் காரில் வரும்போதே மயங்கிட்டான், ஷுகா இன்னும் எந்திரிக்கவே இல்லை, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் தான் அப்படியா, அப்படின்னா நம்ம 2 பேருக்கும் ஏதாவது ஆயிருக்கணும்ல மாமா, அங்கேருந்து வந்தால் அப்படி அவங்களுக்கு ஏதாவது ஆன மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஆயிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ ஆரம் இருந்துட்டு, அதாண்டி எனக்கும் தெரியல, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்லிகிட்டே இருக்காரு பாருங்க. நீங்கள் வந்துட்டு நான் போய் ஷுகா மாமாவை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. போய் பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து சொல்கிறாருடா. இந்த பக்கம் ஷுகாவை பார்த்தா அவர் ஃபுல்லாக ஆக்சிஜன் மாஸ்க்லாம் போட்டு அன்கான்ஷியஸில் தான் இருக்கார். உள்ள ரூமில் அப்படியே படுக்க வச்சுருக்காங்க. கூட நர்ஸ் வந்து அவங்க 24 ஹவர்ஸ் கூடயே இருந்து அப்படி நோட் பண்ணுவாங்களடா, பிபி பல்ஸ் எல்லாம் அதை வந்து நோட் பண்ணிவிட்டு அந்த நர்ஸ் வந்து கூடயே இருக்காங்க. நீங்கள் உள்ளே போகவும் அவங்க வந்துட்டு உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் சிஸ்டர் ஒரு 5 மினிட்ஸ் நான் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் வந்து சரி ஓகே நான் டாக்டரை பார்த்துட்டு வரக்குள்ள நீங்கள் பார்த்துட்டு சீக்கிரம் வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்கடா. நீங்கள் உள்ளே வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க, ஷுவா கையிலலாம் அப்படியே டியூப்ஸாக இருக்குது, கையில் வந்து ஒரு பல்ஸ் செக் பண்ணுறக்கு ஒரு இது ப்ரெஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு ஷுகாவோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்லடா, அதில் வந்து ஒன்றும் குத்திருக்க மாட்டாங்க. அங்கே போயிட்டு அவர் கையை பிடிச்சிக்கிறீங்க. அவர் கையை பிடிச்சி, மாமா என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி படுத்திருக்கீங்க, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி அப்படியே ஆட்டுறீங்க பாருங்கள். கையெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு இருக்குது, ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்துடுறீங்கடா. அப்போ பார்த்தீங்கன்னா ஷுகா வந்து லைட்டாக அப்படியே கண்ணை முழிக்கிறாரு. கண்ணை முழிச்சிட்டு ஒயன் ஒயன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் திரும்பி பார்த்துட்டு மாமா எந்திரிச்சியா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறீங்கடா. அப்போ ஷுகா இருந்துட்டு இல்லடி எனக்கு என்னமோ பண்ணுது, டாக்டர் வர சொல்லு அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கடா. அப்போ ஷுகா இருந்துட்டு இல்லை எனக்கு தெரியல, எனக்கு என்னமோ பண்ணுது, டாக்டர் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷுகா வந்து சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் வந்துட்டு அந்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷுகாவோட கையை விட போகிறீங்க. அவர் கையை வந்து உங்களால் விடவே முடியல, அப்படியே வந்து அவ்வளோ கெட்டியமாக பிடிச்சிருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஷுகா என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க.
நான் எங்கே பிடிச்சேன்? நான் பிடிக்கவே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்றாரு. அப்ப நீங்க தான், "இங்க பாருங்க உங்க கை தானே இது. நீங்க தானே என்ன பிடிச்சிருக்கீங்க. நான் எப்படி போறது?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கடா. அப்ப சுகாவும் பார்க்குறாரு. அவரோட ஹேண்ட்ஸ் வந்து அவரோட கண்ட்ரோல்லயே இல்ல. அவர மீறி வந்து கை வந்து அவங்கள அப்படியே கிரிப்பா புடிச்சிருக்கு. அத சுகா பார்த்துட்டு, "ஒயன் ஒயன் ப்ளீஸ் இங்கேருந்து போயிரு" அப்படிங்கிறாரு. அப்ப நீங்களா, "என்ன மம்மா?" அப்படின்ட்டு கேட்குறீங்க. "ஏய் இங்கேருந்து போடி! இங்க என்னமோ வேற என்னமோ நடக்குது. போ இங்கேருந்து" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா வந்து சொல்றாரு. அப்ப நீங்க வந்து எவ்வளவோ ட்ரை பண்றீங்கடா, ஷூவோட ஹேண்ட்ஸ்லேருந்து உங்களோட ஹேண்ட்ஸ வந்து இப்ப பிரிக்கவே முடியல. அப்ப பார்த்தீங்கன்னா, டக்குனு சுகா எந்திரிச்சு உட்கார்றாரு. உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது. "இப்பதான் மாமானால முடியலன்னு சொன்னாரு. எப்படி அவரு எந்திரிச்சு உட்கார்றாரு?" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரொம்பவே பயமாயிடுது. நீங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. சுகா இருந்துட்டு சொல்லிட்டே இருக்காரு. "வயன் இங்கேருந்து போயிடு, இங்கேருந்து போயிடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காரு. நீங்க வந்து எவ்வளவோ ட்ரை பண்றீங்கடா, பட் உங்க ஹேண்ட்ஸ்லேருந்து அவரோட ஹேண்ட்ஸ ரிலீஸ் பண்ண உங்களால முடியல. நீங்க அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, டக்குனு ஆரம் வந்து உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்து பார்க்குறாரு. அப்போ சிவா இருந்துட்டு, "டேய் ஆரம் இவள இங்கேருந்து கூட்டிட்டு போயிரு ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு பாருங்க. அப்ப ஆரம் வந்துட்டு, "சிவா என்னாச்சு? உனக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ சிவா இருந்துட்டு, "ஏய் இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்ல. நான் என்னோட கண்ட்ரோல்ல இல்ல. நீ வந்து இங்க வயன இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருடா. அப்போ ஆரம் இருந்துட்டு டக்குனு வந்துட்டு அப்படியே சிவாவோட கைய எடுத்து பார்க்குறாரு. ஆரம்னாலயே எடுக்க முடியல. அவ்ளோ டைட்டா இருக்கு அந்த ஹேண்ட்ஸ. அத பார்த்துட்டு, "டேய் சிவா, உன்னோட கைய என்னாலயே அசைக்க முடியல. உன்னால் எப்படி எடுக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வன் வந்து சொல்றாருடா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டோர வந்து அப்படியே கண்ணாடி கிளாஸ் மாரி தானடா இருக்கும். அந்த கிளாஸ வந்து உடைச்சிட்டு, நம்ம ஜேகே வந்து உள்ள வராரு. உள்ள வந்துட்டு, "இங்க தானே இருக்க. உன்ன கூட்டிட்டு போக தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கைய புடிக்கிறாரு. நீங்க ரொம்பவே பயந்துடுறீங்க. "ஆ ஜேகே, ஜேகே என்ன ஜேகே சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கைய புடிச்சு அப்படியே இது பண்றீங்கடா. அவர் உங்க கைய புடிச்சிருப்பாரு. நீங்க அந்த ஹேண்ட்ஸ அப்படியே ஆட்டுறீங்க. அப்போ ஜேகே வந்து கெட்டியா புடிச்சுட்டு, "உன்ன கூட்டிட்டு போக தான்டி அங்க அந்த கடவுள்கிட்டேருந்து தப்பிச்சு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஜியா பேசினா எப்படி இருக்கும்? அந்த மாரி வந்து பேசுறாரு. ஜேகே வந்து பேசுறாருடா. உங்களுக்கு ரொம்பவே பயமாயிடுது. நீங்க ஆரம்ப பார்த்துட்டு, "மாமா என்ன நடக்குதுங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஷுவாக்கு என்னாச்சு? ஜேகேக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறீங்கடா. அப்ப ஆரம் இருந்துட்டு, "எனக்கு தெரியல மோனா. என்ன பண்றதுன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காரா. அப்ப ஷுவா இருந்துட்டு, "சரி ஓகே. இப்போ இங்கேருந்து நீங்க 2 பேரும் தப்பிச்சு போயே ஆகணும். இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிடும். போங்க இங்கேருந்து" அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா வந்து சொல்றாருடா. அப்ப ஆரம் இருந்துட்டு, "டேய் உன் கையிலேருந்து என்னால அவள விடுவிக்க முடியல. இங்க பாரு ஜிகே வேற அவள புடிச்சிருக்கான். எப்புட்றா நான் அவள கூட்டிட்டு போவா? அவ கைய வெட்டி போட்டு தான் கூட்டிட்டு போ முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து சொல்றாருடா. அப்ப நீங்க ரொம்ப பயந்துடுறீங்க. "என்னது வெட்டி போட போறீங்களா? கையவா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்ப ஜேகே வந்துட்டு, கை எதுக்கு வெட்டுற? கழுத்து வெட்டுனா ஒரேடியா நான் அவள கூட்டிட்டு போயிருவேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்றாருடா. அப்போ ஆரம் இருந்துட்டு, "டேய் டேய் ஜேகே என்னடா என்ன பேசிட்டு இருக்க? நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு போ. இங்க பாரு மூக்குலேருந்து ப்ளீட் ஆயிட்டே இருக்கு. உன் ட்ரெஸ் எல்லாம் ஆகுது பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்றாருடா. அப்போ ஜேகே வந்து திருப்பி திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. "வயன என் கூட அனுப்பிருங்க. நான் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அதையே தான் திருப்பி வந்து சொல்லிட்டே இருக்காரு. அப்போ வந்து நம்ம ஆரம் இருந்துட்டு ஜேகே ஃபேஸ்ல அப்படியே ஒரு பஞ்ச் வைக்கிறாரு பாருங்க. அப்படியே போய் விழுகுறாரு ஜேகே. விழுந்தோனே கொஞ்ச நேரத்துல ஒரு கான்சன்ட்ரேஷன் வராருடா. ஆ என்ன எனக்கு இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ண முழிச்சு பார்க்குறாரு. அப்படியே மூக்குலேருந்து பிளட் வந்துட்டே இருக்கு. அத பார்த்துட்டு, "டேய் அண்ணா என்னடா ஆச்சு எனக்கு? இப்படி ஏன்டா மூக்குலேருந்து பிளட் வருது?" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்குறாருடா. அப்போ ஆரம் வந்துட்டு, ஜேகே என்னடா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகே தூக்கி ஷுகா பக்கத்துலேயே வந்து உட்கார வைக்கிறாருடா. ஷுகா வந்து, "இதெல்லாம் நிக்கணும் அப்படின்னா, நீங்க தயவு செஞ்சு போங்க. இங்கேருந்து போயிட்டு என்னோட ரூம்ல ஒரு புக்கு வச்சிருக்கேன். அந்த புக்க மட்டும் எடுத்துட்டு வாங்கடா, போங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா சொல்றாரு. அப்போ ஜேகே இருந்துட்டு, "நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிக்க பார்க்குறாரு. அவருக்கு வந்து தலை சுத்துதுடா. ரொம்ப பிளட்டு வெளியில வரனால அவருக்கு வந்து தலை சுத்துது. அப்ப நீங்களா, "ஆ நீங்க போயிட்டு வாங்க ஆரம். நான் இவங்கள பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்ப ஆரம் இருந்துட்டு, "ஏய் இன்னும் இவங்கள நம்பி விட்டுட்டு போனா வேற ஏதாவது நடந்துருச்சுனா என்னடி பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ சுகா தான், "இல்ல நீ ஒயன இங்கேயே விட்டுட்டு போ. இல்லைன்னா உன்னால போகவும் முடியாது. நீ போயிட்டு என்னோட ரூம்ல இந்த புக் இருக்கு. அந்த புக்க மட்டும் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருடா. அப்போ ஆரம் போயிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. வீட்டுக்கு கிளம்பும்போது அவங்க அப்பா கேட்குறாரு, "எங்கடா போற? இவங்க 2 பேரும் இங்க இருக்காங்க. இவங்கள விட்டுட்டு எங்கே போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருடா. அந்த கிளாஸ் உடஞ்சதெல்லாம் வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியல. அப்புறம் ஆரம் இருந்துட்டு, "அப்பா ஒரு 5 மினிட்ஸ்ப்பா நான் போனோனே வந்துடுறேன்ப்பா. நீங்க இங்கேயே இருங்க. எங்கேயும் போகாதீங்க. ஏதாவது வைன் மட்டும் கூப்பிட்டானா உள்ள போய் பாருங்க. வேற எதுவும் பண்ண வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து டக்குன்னு போயிடுறாருடா. இந்த பக்கம் சுகாவா,
ஒயன் என்னால் முடியல, நான் என்னோடய கண்ட்ரோலை இழந்துட்டுருக்கேன். இங்கே பாரு, அந்த புக்கு வந்தோன்னே அந்த புக்கில் பேஜ் நம்பர் 139ல் ஒரு கீ மாதிரி இருக்கும். அந்த கீயை வந்து எடுத்து கையில் வச்சுக்கோ, எது நடந்தாலும் அந்த கீயை மட்டும் கீழே போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படின்னீங்களா? சுகா சுகா எனக்கு பயமாக இருக்குது சுகா, இப்படிலாம் பேசாத சுகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா, இந்த பக்கம் ஜேகேக்கா ரொம்ப ப்ளீட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து அவரோட ஹெட்டை வந்து பேக் சைடாக அப்படியே சாய்ச்சி அவரோட நோஸில் வந்து அப்படியே கர்ச்சீஃப் மாதிரி வச்சு பிடிச்சிட்ருக்கீங்க. அந்த ஜேகே பார்த்துட்டு உங்களை போய் பார்த்துட்டே இருக்காருடா. வயன், என்ன ரொம்ப பயப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படிங்களா? அழுதுட்டு, ஆமாம், ரொம்ப பயமாக இருக்குது, என்னோட 2 மாமாவையும் நான் இழந்துருவேன்னு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ ஜேகே சிரிச்சுட்டு, அவ்வளோ சீக்கிரம்லாம் போயிட மாட்டேன்டி, இன்னும் நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்குது, எல்லாம் முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு, ஐயோ கம்முனு இரு மாமா, உனக்கு எந்த நேரத்தில் என்ன பேசணுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ சுகாவா, டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. அப்போது ஜேகே வந்துட்டு, நீயும் தான் பேசுவ, ஏன் பேச மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ சுகா வந்துட்டு, பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு படுத்துக்கிறாருடா. அவருக்கும் நோஸில் வந்து பிளட்டு வந்துட்டு தான் இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. அந்த நோஸில் வந்து அந்த டியூப் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவரால் ஜாஸ்தி பிளட்டு வரல. ஜேகேக்கு வந்து அப்படி இல்லை, அவருக்கு வச்சது எல்லாத்தையுமே பிடுங்கி போட்டு தான் வந்திருப்பார். ஸோ அதனால் அவருக்கு ரொம்பவே வந்து ப்ளீட் ஆகுது. நீங்கள் வந்து அவரை பிடிச்சி அப்படியே தலையை அப்படியே பின்னாடி பக்கமாக சாய்ச்சி வச்சுருக்கீங்க. ஜேகே வந்து கிரிப்காக அப்படியே உங்கள் ஹிப்பில் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஹிப்பில் வந்து அப்படியே கை வச்சுருக்காருடா. கை வச்சு அப்படியே பிடிச்சிருக்காரு உங்களை பின்னாடி சாஞ்சிராமல் இருக்கிறதுக்காக. அப்போ அதை சுகா பார்த்துட்டு, நீ மட்டும்தான் வைப்பையா, நான் வைக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சுகா வந்து அப்படியே கை வைக்கிறாரு. அப்படின்னீங்களா? இந்த நேரத்தில் உங்கள் 2 பேருக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ 2 பேருமே பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்களா? ஷோ கம்முன்னு தான் இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க பாருங்கள். திடீர்னு வந்து சுகா வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இழந்துடுறாரு. அவரோட கண்ட்ரோலில் அவர் இல்லை. அதை சுகா இருந்துட்டு உங்களை வந்து அப்படியே அங்கே பக்கத்தில் இருக்க அந்த நைஃப் மாதிரிலாம் வச்சுருப்பாங்கடா, அதை வந்து எடுத்து உங்களை அப்படியே அடிக்க வராரு. அதை ஜேகே பார்த்துட்டு, டே அண்ணா நில்றா, ஐயோ என்னால் முடியல வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து அப்படியே சுகாவை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாருடா. பட் அவர்னால சுத்தமாக முடியல. அவரும் வந்து ரொம்ப பிளட் லாஸ் ஆனனால ரொம்பவே வந்து திணறாரு. அப்போ சுகா தான், இல்லை இவளை கொன்று நான் கூட்டிகிட்டு போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நைஃபை வந்து குத்த வராருடா. நீங்கள் உங்கள் கழுத்துக்கிட்டே வந்துடுது. நீங்கள் அப்படியே சுகாவோட ஹேண்டை பிடிச்சிட்டு, சுகா ப்ளீஸ் சுகா, கான்சன்ட்ரேஷன் வா, நீ அவளுக்கு வெளியில் போகாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா பிடிச்சி அப்படியே குலுக்குறீங்க. அவர் கையை பிடிச்சிருக்கீங்கடா, அவ்வளோ கெட்டியமாக பிடிச்சிருக்கீங்க. அவர் டைட்டாக அப்படியே ஒரு நூல் இலையில் நிற்கிது, இல்லைன்னா அந்த நைஃப் வந்து உங்கள் கழுத்தில் அப்படியே சொருகியிருக்கும். அப்படி வந்து நிற்கிதுடா. பின்னாடி வந்து ஜேகேவும் வந்து பிடிச்சிருக்காரு. டக்குன்னு வந்து சுகா வந்து கான்சன்ட்ரேஷன் வராருடா. அந்த நைஃபை கீழே போட்டு, ஐயோ ஒயன் சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நைஃபை கீழே போட்டு உங்களை பார்க்குறாருடா. உங்களுக்கு ஏதாவது குத்திட்டோமா, ஏதாவது பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நீங்கள் இருந்துட்டு, என்ன தான் நடக்குதுங்க, வாங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவும் சுகாவையும் அப்படியே கூட்டிகிட்டு வந்து கைத்தாங்களா உங்கள் ஷோல்டர் மேலே தாண்ட ஒரு சைடு ஜேகே, ஒரு சைடு சுகா அப்படி வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்து அப்படியே பெட்டில் உட்கார வச்சுட்டு பார்க்குறீங்க. பையன், எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, ஏதாவது பண்ணிடுவோமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ ஒன்று பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ வந்துட்டு ஒரு கயிறு எடுத்துகிட்டு வா, எங்கள் 2 பேரையும் இந்த கட்டல்லையே அப்படியே கட்டி விட்டுரு, என்ன நடந்தாலும் பிரித்து மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் வந்துட்டு, என்ன கட்டணுமா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை கட்டி விடு, எங்களோட கண்ட்ரோலில் நாங்கள் இல்லை, என்ன நடந்தாலும் சரி அந்த கயிறை மட்டும் கழட்டி விட்டுறாத, ஆரம் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லிகிட்ருக்காருடா. அப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஆரம் வந்துடுறாரு. வீட்டுக்கு போய்ட்டு அந்த புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாருடா. நீங்கள் வந்து அந்த புக்கை அப்படியே திறந்து பார்க்குறீங்க. அப்போ அதுக்குள்ளே வந்து ஒரு கீ இருக்குடா. அதை பார்த்துட்டு ஆரம் நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஆரம் மூக்குலேயும் வந்து அந்த பிளட்டு வர ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு, ஆரம் உங்களுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ தான் ஆரமே நோட் பண்ணுறாரு, அவர் நோஸில் இருந்து அப்படியே பிளட்டு வரதை. ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் அவங்க கூடயே கொண்டுட்டு, நீ என்னையும் கட்டி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருடா. நீங்கள் வந்து 3 பேரையும் அப்படியே சேர்த்த மாதிரி கட்டி போட்டு பார்த்துட்டே இருக்கீங்க பாருங்கள். அப்போ வந்து அந்த வழியாக ஒருத்தர் வராரு. அவர் வந்து ரொம்ப பெரிய வந்து பேய் ஓட்டுவாங்களடா அந்த மாதிரி ஆளுங்க. அவங்க வந்துட்டு, இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு என்ன வேலை இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன்,
பரவாயில்லையே! பெரிய வேல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர திறந்து அப்படியே உள்ள வந்து பார்க்குறாரு. நீங்க அப்படியே பயத்தோட அவங்க 3 பேரையும் பார்த்துட்டு அப்படியே இருக்கீங்கடா. அப்போ அந்த சாமியார் இருந்துட்டு, "ஆ யார ஃபர்ஸ்ட்டு ஓட்டலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்ப நீங்களா டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு, "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ அவரு வந்துட்டு, "இல்லம்மா, உன்ன கொல்றதுக்காக இங்க ஒருத்தர் வந்திருக்காங்க. காப்பாத்துறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. யார ஓட்டலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்ப நீங்கலாம் ஒண்ணும் புரியாம அப்படியே கன்ஃப்யூஷனல் ஸ்டேஜ்ல பார்த்துட்டே இருக்கீங்கடா. அப்ப அவர் வந்துட்டு, "சரி ஓகே. உன்ன கொல்ல வந்தவங்கள முதல்ல தாட்டிட்டு, அப்புறமா உன்ன காப்பாத்த வந்தவங்களையும் தாட்டிருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாருடா. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேகே தான் ரொம்பவே வந்து கத்துறாரு. "அவள நீ காப்பாத்திருவியா? காப்பாத்திருவியா நீ?" அப்படின்னு சொல்றாருடா. பக்கத்துல அப்படியே கிளாஸ் எல்லாம் அப்படியே தூள் தூளா நொறுங்குது. அப்படியே வெளியில உட்காந்துட்டு இருக்கவங்க அப்பாவுக்குலாம் கேட்குதுடா. "என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர பார்க்குறாரு. பட் அவர்னால உள்ள வர முடியல. அந்த சாமியார் இருந்துட்டு, "என்கிட்டலாம் உன் பாஷா பலிக்காது. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருடா. அப்போ அவங்க வந்து அப்படியே அந்த கிளாஸ் துண்டு துண்டா உடையுதுல்ல, அந்த துண்டெல்லாம் கொண்டு வந்து அந்த சாமியார சுத்தியும், உங்கள சுத்தியும் அப்படியே நிக்கிற மாரி பண்றாரு. அப்போ வந்து அவரு தான் சாமியார் தான், "ம் பரவாயில்லையே! இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஜேகே சிரிச்சுட்டு, "இது கூட இல்லன்னா எப்படி? ம் எங்க குடும்பத்தோட வச்சு கொளுத்தியிருக்கோம். இது கூட பண்ணலன்னா எப்படி சாமி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ வந்து நீங்க தான், "ஏய் ஜியா, ப்ளீஸ் ஜியா, விட்டுரு ஜியா. நான் நிம்மதியா இருந்துட்டு போறேன். அந்த வீட்ட கூட நான் போமாட்டேன். அத நீயே வச்சுக்கோ. நான் அங்க கூட வரமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்ப அவர் வந்துட்டு, "இதுக்கு மேல நான் வச்சு என்னடி பண்றது? உயிரோட இருக்கும்போது குடுத்துருந்தாலாவது அனுபவிச்சிருப்பேன். இப்ப குடுத்து என்னடி பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்ப நீங்களா, அப்படியே சாமியார பாவமா பார்க்குறீங்கடா. அப்ப அவர் வந்துட்டு, "ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக்ல இருந்து ஒரு தீர்த்தம் மாரி எடுக்குறாரு. அத எடுத்து தெளிக்கிறாரு. அப்படியே ஜேகே வந்து அப்படியே துடிக்கிறாருடா. ஒரு உடம்பெல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிக்குது. அவ்ளோ துடிக்கிறாரு. அப்போ அந்த சாமியார் வந்து அந்த தீர்த்தம்லாம் அப்படி ஜேகே மேல ஊத்திர்றாரு. அப்போ ஜேகே வந்து ஃபுல்லா க்யூர் ஆயி அப்படியே கீழ மயக்கம் போட்டு விழுந்துர்றாருடா. சுத்தி நின்னுட்ருந்த கிளாஸ்லாம் அப்படியே கீழ வந்து நொறுங்குது. ஜேகே போய் நீங்க அப்படியே தூக்கி மடியில படுக்க வச்சுக்கிறீங்க. படுக்க வச்சுட்டு அவர பார்க்குறீங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ அவர் வந்துட்டு, "ஒண்ணும் இல்ல. நீ அந்த கீய மட்டும் கீழ விட்டுறாத." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்றாரு. அப்ப நீங்களா ஒண்ணும் புரியாம பார்க்குறீங்க. ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு, "நான் சொன்னத மட்டும் செய்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க ஆரம், சுகா கிட்ட போறாருடா. அங்கே போய் பார்த்தா அவங்க 2 பேரும் அப்படியே குமிஞ்சுட்டு, "உங்கள யார் இங்க வர சொன்னா? உங்கள யார் இங்க வர சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவர் வந்துட்டு, "ம் உங்க பொண்ண காப்பாத்துறக்கு நீங்க தானே சொன்னீங்க, உயிரோட இருக்கும்போது, எங்க பொண்ண மட்டும் கை விட்டுறாதீங்கன்னு. அப்புறம் யார் வர சொன்னான்னு கேட்டா, நீங்க தான் வர சொன்னீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்றாருடா. அப்போ அவங்க இருந்துட்டு, "ம் ஆமா. எங்க பொண்ண காப்பாத்த தான் வர சொன்னோம். எங்க பொண்ண பார்த்துக்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் சொன்னோம். அதுக்காக எங்கள கூட பார்க்காம விடுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அப்ப அந்த சாமியார் வந்துட்டு, "அதெல்லாம் விதிப்பா. ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்கலாம் செத்தது செத்தது தான். இதுக்கு மேல வந்து நான் திருப்பி உங்கள கொண்டு வரலாம் முடியாது. இப்ப இருக்கிற பொண்ண வேணா நான் காப்பாத்துறேன். உங்க பொண்ண காப்பாத்தி, இதோ இவங்க 3 பேர்ல ஒருத்தருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்றாருடா. அப்ப நீங்க வந்து அந்த சாமியார திரும்பி பார்த்துட்டு, "நான் 3 பேரையும் தான் காதலிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்போ அவங்க 2 பேரும் ஆரமும், சுகாவும், "பாத்தியா? எங்க பொண்ணு என்ன சொன்னான்னு பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லம்மா, அதுக்கு வாய்ப்பில்ல. நீ ஒருத்தர தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து சொல்றாருடா. அப்ப நீங்கலாம், "ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏன்னா, ஆல்ரெடி 2 பேரோட உயிர் போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து சொல்றாரு. உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஷாக்கா இருக்கு. "என்ன சொல்றீங்க? எல்லாம் உயிரோட தானே இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்கடா. அப்போ அந்த சாமியார் வந்துட்டு, "இல்லடா, 2 பேர் இறந்துட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து சொல்றாருடா. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க அப்படியே பார்க்குறீங்க. "யார் இறந்தா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவெல்லாம் செக் பண்றீங்க. அவருக்கு வந்து நல்லா தான் இருக்கு. பல்ஸ் ரேட்லாம் நல்லா இருக்கு. அவரு படுத்து தான் இருக்காரு உங்க மடியில. இந்த பக்கம் ஜேகேவும், சுகாவும் நம்ம ஆரமும் வந்து இந்த சாமியார் கண்ட்ரோல்ல இருக்காங்கடா. அத பார்த்துட்டு, "யார் இறந்தா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்ப அந்த சாமியார் வந்துட்டு, வேற யாரும் இல்ல. இவங்க 2 பேரும் தான் இறந்துட்டாங்க. சுகாவும், ஆரமும் இறந்து 1 மணி நேரம் ஆச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து சொல்றாருடா. அப்போ உங்களுக்கு அவ்ளோ ஷாக் ஆகுது. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ அவர் வந்துட்டு, "நிஜமாலும்தாம்மா. நீ வந்து இவன் கைய போட்டு தொட்டு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்குமே. இவன் கையில மனுஷங்களுக்கு இருக்கிற மாரி சூடு இருந்திருக்காது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ நீங்க வந்துட்டு, ஆமா. கூலிங்கா தான் இருந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அதே மாரி இவன் உனக்காக அந்த புக் எடுக்க போனான்ல, வர்ற வழியிலேயே செத்துட்டான்."
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம், நீ நியூஸ் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருடா. அப்போ வந்து வெளியில் வந்து டிவி ஓடிட்டுருக்கு. அதில் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஆரம் அந்த கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. பட் வந்து அவர் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குடா. இந்த பக்கம் ஆரம்க்கு வந்து அந்த நோஸில் வந்து ப்ளீட் ஆகிட்டு இருந்தது. நான் அப்போ தான் வந்து பின் காலத்தில் வந்து பார்க்குறீங்க. அப்படியே ப்ளட் எல்லாம் லீக் ஆகிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு என்ன நிஜமாலுமா ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வர போகிறீங்க. அப்போ வந்து இல்லை இல்லை இப்போதைக்கு வர வேண்டாம், இன்னும் அந்த நார்மல் ஆனதுக்கப்புறம் அப்புறம் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களோட அப்பா அம்மா ஆவிதாண்டா அவங்களுக்குள்ளே இருக்கும், அவங்கள வந்து அப்படியே ஊட்டுறாரு. அவங்களும் வந்து போயிடுறாங்கடா. போனதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அப்படியே விழுகிறாங்க கீழே. ஆரம்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் உயிர் இருக்குடா. அதாவது அவரோட ஆன்மா மட்டும் இருக்குது. ஓகேவா, ஃபுல் உயிர் கிடையாது, அவரோட ஆன்மா மட்டும் இருக்குது. உங்களை பார்த்துட்டு ஐ லவ் யூ வைனா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் ஐ லவ் யூ டூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்கடா. நீங்கள் போய் அப்படியே ஆரம்க்கு கிஸ் பண்ணுறீங்க. அவரும் பேக் கிஸ் பண்ணுறாருடா. அடுத்த செகண்டே அவர் உயிர் போயிடுது, ஃபுல்லாகவே போயிடுது. நீங்கள் இதை பார்த்துட்டு அப்படியே அழுகுறீங்க. ஜேகேக்கு வந்து அப்படியே கான்சன்ட்ரேஷன் வருதுடா, நார்மல் ஆகுறாரு. அவரே இப்படி பார்த்துட்டு அவரும் அழுகுறாருடா. ஏன்னா அவரோட அண்ணாங்க 2 பேரும் இறந்துட்டாங்கல்ல. ஸோ அவரும் வந்து ரொம்பவே அழுகுறாரு. எங்கள் அண்ணாவை இப்படி கொன்னுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாருடா. அப்போ அந்த சாமியார் இருந்துட்டு இதுதான்ப்பா விதி, இவங்க 2 பேரும் உயிர் விட்டால் தான் என்னோட உயிரை தப்பிக்க முடியும்ன்ருக்கு. அவங்க வந்து அவங்க எழுதி கொடுத்த வரமே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து சொல்கிறாருடா. ஜேகேக்கா ஒன்றுமே புரியல, எனக்கு ஒன்றுமே புரியல, எங்கள் அண்ணாங்க எதுக்கு என்னை விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ரொம்ப அழுகுறாருடா. நீங்களும் வந்து ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. வெளியில் எல்லா சத்தமும் உங்கள் மாமாவுக்கும் கேட்குதுடா. அவரும் வந்துட்டு அவங்க பசங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியுது. அவரும் உள்ளே வந்து பார்க்குறாரு. அப்படியே சுகாவும் ஆரமும் அப்படியே படுத்துருக்கிறத பார்த்துட்டு அப்படியே வந்து பக்கத்தில் நின்று டேய் எந்திரிங்கடா, நல்லா தானடா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொழுக்கிறாரு. டேய் ஆரம் ஆரம் எந்திரிடா, என்னடா நீயும் இப்படி படுத்திருக்க, நீ இப்போ தானடா வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருடா. அப்போ வந்து அந்த சாமியார் வந்து சொல்கிறாரு, இல்லை இவங்க 2 பேரையும் வந்து இறந்துட்டாங்க, இவங்கனால வந்து இன்னும் உயிரோட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து சொல்கிறாருடா. அப்போ அவங்க இருந்துட்டு அப்போது எனக்கு ஒரே பையன் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாப்பா, வேறு வழி இல்லை, உன்னோட பையனுக்கு தான் இந்த ஒயன்னு இருக்குது, வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லிடுறாருடா. அப்போ அவர் வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அப்படியே கத்தி கதறி அழுகுறாங்க. நம்ம ஜேகே, நீங்கள் அப்படியே உங்கள் மாமா எல்லோரும் வந்து ரொம்பவே அழுகுறீங்கடா. அழுதுட்டு அப்படியே டாக்டர்கிட்ட போயிட்டு அவரும் வந்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு அப்படியே பாடிஸ்லாம் கொடுக்குறாங்க. அவங்க 2 பேரும் பாடிஸ் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்கடா. அங்கே வந்து பார்த்தா அவங்க அத்தைக்கா ஒன்றுமே புரியல, எப்படி எப்படி என் பசங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே முழிச்சு பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்க வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்கடா. இதனால தான் அவங்க வந்து இறந்தாங்க, இதுதான் வந்து விதி, வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்து அப்படியே அவங்க அத்தைக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு சரி வைனா ஒன்றும் இல்லை, நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து உங்களுக்கு தைரியம் சொல்கிறாங்கடா. அவங்க வந்து கொஞ்சம் போல்டானவங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து தைரியம் சொல்கிறாங்கடா. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் தான்டா ஃபைனல் பார்ட். அதோட வந்து இந்த எஃப்எஃப் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்டா. இன்றைக்கே வந்து அப்லோட் ஆகிடும். நான் நெக்ஸ்ட்டு எஃப்எஃப் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்டா. என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஸோ நான் நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப வந்து அந்த வீசிங் ப்ராப்ளம் வருது, என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. இதுலேயே பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல நான் அந்த கொஞ்சம் நிறுத்தி தான் பேசியிருப்பேன். ஸோ சாரிடா, மன்னிச்சிடுங்க. ஏதாவது தப்பாக இருந்தால் அக்கா மன்னிச்சிடுங்கடா. ஓகேவா, பாய். சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருங்கடா. ஓகேவா, பாய்டா.